வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு? என் பேர் சீதாலட்சுமி. அந்த ஐயா சொன்னார், நான் ஒரு இன்னொருத்தவங்க உதவி பண்றதுக்காக வந்தேன். ஒரு ஐயா படுத்த படுக்கையா இருக்காரு, கை கால் வராது, ஒரு பாட்டி கஷ்டப்பட்டு பாத்துக்கிறாங்க. நாங்க வீடா உங்க வீடா? ஆமா, இதுதான். ஐயாக்கு என்னாச்சு? ஐயா கை கால் வரல, நல்லா இழுத்துருச்சு. ஒரு 4-5 வருஷமா படுத்தே கிடக்குறாரு. அப்படியே நான் ஒரு பொம்பளை தான் கஷ்டப்பட்டு பாக்குறேன் அவரை. பிள்ளைங்களா எந்த ஆதாயம் இல்ல? யாரும் கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க தனிச்சு எல்லாம் கட்டி விட்டாச்சு. அதாவது புருஷன் விட்டு இருக்குது, ஒண்ணும் கிடையாது. நீங்க என்ன வேலை பார்த்து அவரை பாத்துக்கிறீங்க? நான் ஒரு வேலையும் இல்லை, சும்மா இருந்தீங்கன்னா யாராவது இப்படி குடுக்குற காசை வாங்கி 150 வாங்கி வீட்டுல செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். 3 நேரம் சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாம் 2 நேரம் தான், காலையில ராத்திரிக்கு தான். ஹாஸ்பிட்டல்ல பாக்குறீங்களா இல்லையா? ஆஸ்பத்திரியில காட்டிட்டு வந்தோம், அதோட சரி. இந்த மாத்திரையை கொடுத்தாங்க, இதை வாங்கி கொடுங்கன்ட்டு. கூலி வேலைக்கு போனா காசு வாங்கி வருவேன், காசு இல்லைன்னா அதுவும் வாங்கி கொடுக்க முடியாது. என்ன காசு இல்லாம வாங்கி கொடுக்க முடியாது. ரிப்போர்ட்டா? ரிப்போர்ட். மாத்திரை வாங்க காசு இல்லைனாலும் வாங்கி கொடுக்க எப்படி சரியாகும் அவருக்கு? கவர்மெண்ட்ல ஃப்ரீயா தருவாங்கல்ல. கவர்மெண்ட்டுக்கு போகணும், நோட்டை கொடுத்து அது எங்கேயோ வர சொன்னாங்க. என்னால போக முடியல, நடந்து பெரிய போய் இருக்குன்னு கூட பார்த்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னே தெரியாதா? ஆமா, தெரியும், போக முடியலப்பா மேல நடந்து. இவரை விட்டுட்டு போக முடியாது. செத்த நேரம் ஒரு 5 நிமிஷம் வீட்டை விட்டு போக முடியாது. நான் எங்களுக்கு நிம்மதி இல்லாம தான் நாங்க இருக்கிறோம், வேற ஒண்ணுமே இல்லை எனக்கு. அவ்வளவுதான். அவர் ஒண்ணு கிடைச்சா எடுத்து ஊத்தணும், எல்லாத்துக்குமே நான் தான் செஞ்சுட்டு கிடக்குறேன். நான் தான் கஷ்டப்படுறேன் ரொம்ப. இங்க பாருங்க, அழக்கூடாது, தைரியமா இருக்கணும், சரியா? வாழ்க்கையில எல்லாரும் கஷ்டம் வரதான் செய்யும், அழக்கூடாது, சரியா? பேர் என்ன ஐயா? பேர் என்ன? சிதம்பரமா? அழக்கூடாது, தைரியமா இருக்கு. ஏன் அழுகுறீங்க? கடவுளுக்கு நம்மளுக்கு ஏற்ற வரை தீவிரம் ஆகிட்டாங்க, தழுவுங்களா? நல்ல வேலைக்காரருங்க. பாருங்க, எல்லாருக்கும் கஷ்டம் வரும். இந்த கஷ்டத்தை நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இப்படி ஆக்கிடும். நம்ம அதுல இருந்து கடந்து போயிடணும், சரியா? ஒருத்தர் ஆறுதலா இருந்தாலே எல்லா கஷ்டமும் பறந்துடும், சரியா? மாத்திரை கரெக்டா வாங்கி சாப்பிட்டதுனாலதான் உங்களுக்கு இதா இருக்கு. இல்லைன்னா நீங்க நடந்திருப்பீங்க. நான் பணம் தரேன், சரியா? இனிமே மாத்திரை கரெக்டா வாங்கி சாப்பிடுங்க. உங்களுக்கு அடுத்த வரப்ப எனக்கு தெரியும் நீங்க இப்படி இருப்பீங்க. நான் வரப்ப வாக்குற, அடுத்த வரப்ப வாக்குற உங்களை வச்சு நான் டெய்லி நடந்து பழகுனீங்கன்னா தான் உங்களால நடக்க முடியும். நான் வரப்ப வாக்குற உங்களுக்கு வாங்கிட்டு வரேன். மாத்திரைக்கு முதல்ல பணம் தரேன். மாத்திரை கரெக்டா நீங்க நேரத்துக்கு கரெக்டா சாப்பிட்டீங்கனாலே சரியா போயிடும். நீங்க சரியா சாப்பிடாதனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. சாப்பாட்டுக்கு மாத்திரைக்கு நான் பணம் தரேன், சரியா? நான் இருக்கேன். நான் யாரு? என்ன ஒரு மகமா நினைச்சுக்கோங்க, சரியா? ரொம்ப சந்தோஷம். இன்னொரு மகமா நினைச்சுக்கோங்க. கவலைப்படுங்க, தைரியமா இருக்கணும், சரியா? கையெடுத்து நீங்களாம் கும்பிடக்கூடாது. நாங்களாம் இருக்கணும் விட்டுற மாட்டேன். நான்லாம் இருக்கேன் விட்டுற மாட்டேன். நடக்க வைக்க வேண்டிய என்னோட பொறுப்பு. கவலைப்படாதீங்கம்மா, சரியா? அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. வரப்ப வாக்கர் வாங்கிட்டு வரேன், சரி? கவலைப்படாதீங்க, சரியா போயிடும். இதுல பணம் இருக்கு, சரியா? பணத்தை வச்சு அவருக்கு முதல்ல இந்த மருந்து எல்லாம் கரெக்டா மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுங்க. அதுக்குள்ள இந்த வாக்கர் எல்லாமே வாங்கிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன், சரி? என்ன ஒரு பையனா நினைச்சுக்கோங்க. இவரை அழக்கூடாதுமா. நீங்க தான் அவருக்கு ஆறுதல். இவ்வளவு அவருக்கு இவ்வளவு சேவை செய்யறீங்களா? இவ்வளவு தூரம் செய்யறீங்களா? தைரியமா இருக்கணும், சிரிக்கணும், சந்தோஷமா செய்யணும். இதை நம்ம அவரையும் நடக்க வைப்போம். உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் செய்வோம். நம்மளால முடியும், சரியா? சந்தோஷமா இருக்கணும், சரியா? சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்லவா ஆறுதலா இருக்கு. இந்த ஆறுதல் அதே ஆறுதல் தான் நீங்க அவருக்கு கொடுக்கணும். இப்ப எப்படி பேசுறேன் அதே மாதிரிதான் நீங்க அவருக்கு உங்களால முடியும், நீங்க நடக்க முடியும், நீங்க நடந்துருவீங்க. பையன் உங்களுக்கு வாக்கர் வாங்கி தருவான், நடங்கன்னு நீங்க சொல்லுங்க, சரியா? அப்படியே என்ன வேலை பார்த்தாரு ஐயா? கூலி வேலைக்கு போற, செங்கக்கல் வேலைக்கு போவார். கூலி வேலை பார்த்த உடம்பு சர்வசாதாரணமா ஆயிராது, அப்படி ஆயிராது, சரியா? இந்த நம்பரா? அந்த நம்பருக்கு முதல் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க, சரி? சரியா? நான் உங்களுக்கு எதனால வந்து சேரேன். போயிட்டு வாங்க சாமி.